அப்போ ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சுப்பா. தோசை, சிறுதானிய தோசை செஞ்சுருக்கேன். சிறுதானிய தோசை இதில் வந்து கேழ்வரகு, சோளம், கம்பு எல்லாம் அரிசி எல்லாம் போட்டு செஞ்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். இது வந்து சட்னி, வெங்காய சட்னி. இதில் புதினா, பச்சை மிளகாய் வச்சு அரைச்சிருக்கேன். புதினாலாம் போட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாலாம் போட்டு அரைச்சிருக்கேன் வெங்காய சட்னியில். அது ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டுத்துக்கும் தொட்டு சாப்பிடும்போது. மதியத்துக்கு சாதம், முள்ளங்கி சாம்பார், ரசம், வாழைப்பூ பொரியல். இந்த வாழைப்பூ பொரியல் வந்து வாழைப்பூ பொடியாக கட் பண்ணி தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் லைட்டாக ஒரு எண்ணெய் ஊற்றி வேக வச்சு அதுக்கு ஒரு கொதி வந்தோடனே வெந்துடும். வடிகட்டிட்டு இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய், கடுகு போட்டு கடலைப்பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு நசுக்கி போட்டு காஞ்ச மிளகாய் காரத்துக்கு போட்டு நல்லா வதக்கிட்டு, வதங்கினதுக்கப்புறம் இந்த வேக வச்சு பூவும் அதிலே போட்டு நல்லா வதங்கினோடனே இந்த கொஞ்சமாக ஒரு 2-3 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஊற வச்சு அதை குறப்பாக அரைச்சி அதை லாஸ்ட்டாக இறக்கும்போது அதை போட்டு இறக்கணும்னா சூப்பராக இருக்கும். இதை அப்படியே நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்துச்சு செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். தேங்க்யூ.